5 cents land area 3500 square feet build up area 4 BHK villa double car park பண்ற அளவுக்கு 16க்கு 18 மெஷர்மென்ட்ல கார் பார்க்கிங் 16க்கு 17 லிவிங் ஹால் 3/4 சென்ட் பரப்பளவுல ஒரு பெரிய கார்டன் கொடுத்திருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லயே கிச்சன் கம் டைனிங் கொடுத்திருக்காங்க. 10க்கு 16 மெஷர்மென்ட்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து வித் அட்டாச்ட் டாய்லெட் இன்னர் ஸ்டேர்கேஸ் வச்சு மேல வந்தோம் அப்படினா மேல ஒரு லிவிங் ஹால் தென் 16க்கு 16ல ஒரு பெட்ரூம் 11க்கு 16ல ஒரு பெட்ரூம் 8க்கு 16ல ஒரு பெட்ரூம் டோட்டலா 4 பெட்ரூம் 4மே அட்டாச்ட் டாய்லெட்டோட ஒரு சூப்பரான 4 BHK வில்லா நீங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து எக்ஸாக்டாக 15 minutes டிரைவில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குதுங்க. டோட்டலாக 5 cents லேண்ட் ஏரியா 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. வீட்டோட எலிவேஷனே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆர்கிடெக்சர் டிசைனில் பிரம்மாண்டமாக வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ரொஜெக்ஷன் எல்லாமே கொடுத்து டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்து ஃப்ரண்ட்டில் எஸ்எஸ் வித் டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் கார்டனிங்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எலிவேஷன்லேயே வந்து நமக்கு பிவிசியில் வந்து பேனலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸில் கேட் கொடுத்துருக்காங்க. லென்த்தியான கேட்டுங்க. கேட் மட்டுமே 7 feet வந்து ஹைட் இருக்குங்க. ஸோ இதுலேயே நமக்கு கம்ப்ளீட்டாக எம்எஸ்ல வந்து கேட் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே 16க்கு 18 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் 2 கார் பார்க் பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங், தாராளமான ஸ்பேஸ் இருக்குது. ரைட் சைடில் ஈபிக்கான ப்ரொவிஷன், டோர் போட்டு நீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சேம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போதுமான அளவு எக்கச்சக்கமான சேம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பைப்லைன் எங்கெங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ எல்லா இடத்துலையுமே வந்து சேம்பர்ஸ் மேன்ஹோல் வந்து கொடுத்துருக்குறாங்க. செட் அவுட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. பிளாட் வந்து தெற்கு பார்த்த பிளாட்டுங்க, கிழக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் காம்பவுண்ட் வாலுமே நல்லா ஹைட் பண்ணி கட்டி கொடுத்து ஃபுல்லாகவே வந்து லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 5 சென்ட் இடம் அப்படிங்கிறதுனால வீட்டை சுற்றியுமே போதுமான அளவு நல்லா ஷெட் பேக் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஹைலைட்டே என்ன அப்படின்னா வீட்டோட பேக் சைடில், அதாவது நார்த் ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு 3/4 சென்ட் அளவுக்கு சூப்பரான லான் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார்டனிங் ஸ்பேஸ் செட் பண்ணி கொடுத்து ஸோ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு உட்டிலிட்டி ரூமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து செட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாகவே நமக்கு வந்து எம்எஸ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நீட்டாக வந்து ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதில் ஸ்டாச்சு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணால் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் கார்டனிங் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவாக கிச்சன்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. டோர் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது பார்த்திங்க அப்படின்னா 8 அடியில் நல்லா பிரம்மாண்டமான டீ குட்டில் வந்து டோர் கொடுத்து டிஜிட்டல் லாக் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடிக்கடி ஏன் பிரம்மாண்டமான அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் நேரில் வந்து ஃபிசிக்கலாக விசிட் பண்ணும்போது தெரியும். இந்த வீடு வந்துட்டு எந்த அளவுக்கு பக்காவான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி குவாலிட்டி யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வந்ததுமே 16க்கு 17 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. லிவிங் ஹாலோட கிழக்கு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா டிவி யூனிட் அமைஞ்சிருக்குதுங்க. கார்டனிங் ஏரியா அக்சஸ் பண்ணுற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எம்எஸ்லேயே வந்து பண்ணி கொடுத்து கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக ஆப்போசிட் சைடு வால் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா பேனலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட்டிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா 4 பெட்ரூம் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட வாயு மூலையில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. சவுத் ஃபேஸிங் பிளாட் அப்படிங்கிறனால பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வந்து வாயு மூலையில் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசிங்கான ப்ரொவிஷன் இருக்குது. 8க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா 2 சைடுமே வந்து நமக்கு லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியமான மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்க்கு வந்து கிரானைட் வந்து லே பண்ணி கொடுத்து எஸ்எஸ்ல சிங்க் கொடுத்து நல்ல தண்ணி உப்பு தண்ணி டேப் கனெக்ஷன், அதுபோக சிம்னியுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வடக்கு பக்கம் டோர் ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயே இருந்தும் நம்ம வந்து கார்டன் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுங்க. உட்டிலிட்டி ரூம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெளியில் வந்துமே பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து வாஷ் பேசின் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேஸ் யூனிட்டோட அமைஞ்சிருக்கு. அது போக வீட்டோட டைனிங் பார்த்திங்க அப்படின்னா 11க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேயுமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்து பேனலிங் ஒர்க் பண்ணி கொடுத்து லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்போசிட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு திங்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி ஃபுல்லாகவே பிவிஸ்லேயே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. செல்ஃப்ஸ் எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பூஜா ரூம் 3க்கு 4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் நல்லா ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் தீம் பேஸ் பண்ணி இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மிடில்லே செல்ஃப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே லைட்டிங் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. காட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. ஸோ ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸ் தாங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்கான டேபிள் இந்த பக்கம் இருக்குதுங்க. யூபிவிசி விண்டோ 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/4 மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷன் பர்பஸ்க்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. 6க்கு 5 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க.
வால் டைல் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் வெஸ்டர்ன் கிளாசட், ஷவர் கனெக்ஷன், வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல ஒரு லக்ஸுரி லுக்கில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட் எல்லாமே வால் மவுண்டடாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஓடிஎஸ் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டே டைம்லேயுமே வந்து நல்ல ஒரு வெளிச்சம் இருக்குது வீட்டுக்குள்ளே வந்துட்டு, அதுபோக காற்றோட்டமாகவும் இருக்குதுங்க. ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா குவாட்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல வந்து டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரயில் பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து மேலே வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்துமே பார்த்தீங்க அப்படின்னா 11:16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் மேலேயுமே வந்து ஒரு சூப்பரான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே டிவி யூனிட்கான பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேஸ் யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெரிய சைஸில் வந்து ஃப்ரண்ட் டைப்பில் யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட்லேயும் நமக்கு வந்துட்டு செல்ஃப்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க திங்ஸ் வைக்கிற மாதிரி. ஸோ மேலே வந்துமே வந்து ரைட் சைடில் 16:16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் கிங் சைஸில் வந்து பெட்ரூம் அமைஞ்சிருக்குது. இந்த பெட்ரூம் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 16 ஃபீட் ஃபுல்லாகவே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக லாஃப்ட் கவரேஜ் ஒர்க்கு வார்ட்ரோப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் தான் வந்துட்டு இந்த பெட்ரூம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் வந்து திங்ஸ் நிறைய வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்குது. டோர் போர்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு டாய்லெட் இருக்குதுங்க. இந்த டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா வெட் ஏரியா, ட்ரை ஏரியா தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்து கிளாஸ் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் மவுண்டட் வெஸ்டர்ன் கிளாசட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷவர் கனெக்ஷன் இருக்குது. வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன் இருக்குங்க. கீசர் லைனுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. வால் மவுண்டடில் தான் வந்து எல்லா பாத்ரூமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லா டாய்லெட்டுமே வால் மவுண்டட் கிளாசட் தாங்க. ஸோ பாத்ரூம்ஸ் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த வீட்டில் பர்சனலாக பிடிச்சது என்ன அப்படின்னா டாய்லெட் தாங்க. எல்லா டாய்லெட்டுமே வந்து நம்ம பெரிய பெரிய ரெசார்ட்ஸ் ஹோட்டலுக்கு போகும்போது எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு வந்து ஒர்த்தான வீடுங்க இது வந்துட்டு. ஸோ எல்லாமே நீங்கள் நேரில் விசிட் பண்ணும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 11:16 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதுலேயே நமக்கு வந்து லாஃப்ட் கவரேஜ் ஒர்க்கு, வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே கொடுத்து, டிவி யூனிட்க்கும் பேக்ரவுண்ட் செட் பண்ணி கொடுத்து, லைட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து, ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டைப்பில் வந்து யூபிவிசி விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் 8:5 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்கு. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட், ஷவர் கனெக்ஷன், அதுபோக வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபேன் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் வந்துட்டு இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் நம்ம பார்க்குறதுக்கு இருக்குங்க. டோட்டலாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 பெட்ரூமுங்க. ஸோ இதுக்கு பேரலாக அப்படியே வந்து ரைட் சைடில் வந்துட்டு அனதர் பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்குது. டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா டோருமே வந்து கம்ப்ளீட்டாக பெட்ரூம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டீ கூட் தான் வந்து டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே 8 ஃபீட் வந்து ஹைட்டுங்க. விண்டோஸ்லேருந்து டோர்லேருந்து எல்லாமே லிண்டல் வந்து 8 ஃபீட் ஹைட்டுங்க. ஸோ இதுலேயும் நமக்கு வந்து வார்ட்ரோப் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டைப்பில் யூபிவிசி விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் இங்கேயும் 8:5 மெஷர்மெண்ட்டில் 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல், அது போக வெஸ்டர்ன் கிளாசட், ஷவர் கனெக்ஷன், வாஷ் பேஷனுக்கான இது கொடுத்து எல்லாமே வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இமிடியேட்டாக ரெடி டு ஆக்குப்பீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு உங்கள் திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் புண்ணியார்ச்சனை பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு எல்லா வேலைகளுமே வந்து ரொம்ப நீட்டாக நேர்த்தியாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. 16:16 கிங் சைஸ் பெட்ரூமோட ப்ரைவேட் பால்கனி ஏரியாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஹேண்ட் ரைலுக்கு டஃப் அண்ட் கிளாஸ் எஸ்எஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக சேஃப்டி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து பேனலிங் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரேஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக ஒரு டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து அதில் வந்து நமக்கு எம்எஸ்ல வந்து ஸ்டேர்கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்பைரல் டைப்பில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைசருமே நீட்டான ஹைட் வச்சு தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெவி டியூட்டி மெட்டலுங்க. மேலே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்து 2 ஓவர்ஹெட் டேங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக ஓடிஎஸ் ஏரியா கிளாஸ் வச்சு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் விலாங்குறிச்சியில் அமைஞ்சிருக்குதுங்க. விலாங்குறிச்சி டு கோலப்பட்டி ரோட்டில் அமைஞ்சிருக்கு. 2.69 crore வருங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.